வணக்கம். மகப்பேற்று அறுவை சிகிச்சைக்கு பின் தாய்ப்பாலூட்டுதலின் தயாரிப்பிற்கான ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப் போவது அறுவை சிகிச்சை அறையில் தோலுடன் தோல் தொடர்பினால் ஏற்படும் நன்மைகள், மகப்பேற்று அறுவை சிகிச்சைக்கு பின் தோலுடன் தோல் தொடர்பிற்கான ஏற்பாடுகள். இந்த டுடோரியலில் அறுவை சிகிச்சையின் அறையை OR என்று குறிப்பிடுவோம். தோலுடன் தோல் தொடர்பினை STS என்று குறிப்பிடுவோம். இப்பொழுது தொடங்குவோம். அறுவை சிகிச்சையின் அறையில் முன்பாகவே செலுத்தப்படும் தோலுடன் தோல் தொடர்பானது சிசுவிற்கும் தாய்க்கும் முக்கியமானதாகும். அது அறுவை சிகிச்சையின் போதும் அதன் பின்பும் உடனடி பலனை தரும். அது அவருக்கு குறுகிய மற்றும் நெடுங்கால பலனை தருகிறது. தாய்ப்பாலூட்டுதலை எளிதாக்குகிறது. தோலுடன் தோல் தொடர்பின் போது தாய்மார்களுக்கு சிசுவின் மீது அதிக கவனம் உள்ளது. குழந்தையின் மீது கவனம் இருப்பதால் அவர்கள் வலியை குறைவாக உணர்கிறார்கள். வலியை குறைவாக உணர்வதால் அவர்களது கவலையும் குறைகிறது. இதன் மூலம் தாய் மற்றும் குழந்தையின் இதய துடிப்பு சீராக உதவுகிறது. மேலும் இது இருவரின் இரத்த அழுத்தத்தையும் சீராக வைக்க உதவுகிறது. தோலுடன் தோல் தொடர்பின் போது தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் ஒருவருக்கொருவர் கதகதப்பை பரிமாறுகின்றனர். இது அவர்களது உடலின் வெப்பநிலையை சீராக்குகிறது. அதனால் குழந்தை பிறந்தவுடன் அறுவை சிகிச்சை அறையில் STS ஆனது கொடுக்கப்பட வேண்டும். மருத்துவ ஊழியர்கள் இந்த செயல்முறையில் உறுதுணையாக இருப்பது முக்கியமாகும். இதற்கு தேவையான மற்றும் பொருத்தமான முன்னேற்பாடு அவசியம். இந்த ஏற்பாடு அறுவை சிகிச்சையின் போதும் அதன் முன்னும் செய்யப்பட வேண்டும். இதில் சிசுவை கையாளக்கூடிய அனைவரும் அடங்கும். அதில் தாய் மற்றும் நெருங்கிய உறவினர்களும் அடங்குவர். மேலும் அதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை ஊழியர்களும் அடங்குவர். அறுவை சிகிச்சையின் அறையில் STSஇன் அறிமுகம் குறித்து இவர்களுக்கு எடுத்துரையுங்கள். தாய் மற்றும் சிசுவிற்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி விளக்குங்கள். அவர்கள் அறுவை சிகிச்சை அறையில் தோலுடன் தோல் தொடர்பினை தொடங்குவதில் பதட்டமாக இருக்கலாம். அவர்களின் கவலையை குறைக்க தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்துங்கள். தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அறுவை சிகிச்சையின் அறையில் ஏற்படும் கவலைகள் அமைதியாக மற்றும் தெளிவாக தீர்க்கப்பட வேண்டும். அறுவை சிகிச்சையின் போது மருத்துவர்கள் தாய்க்கு சம்பந்தமான அவசர மருத்துவத்தை உணரலாம். அவ்வேளையில் அறுவை சிகிச்சை அறையில் தோலுடன் தோல் தொடர்பானது முடிவடையாமல் போகலாம். பொருத்தமான ஒரு தனி சிகிச்சை அறையில் சிசு எடுத்து செல்லப்படும். பிரசவத்திற்கு முன் அறுவை சிகிச்சை அறையில் ஒரு செவிலியரை உதவிக்கென ஒதுக்க வேண்டும். அவர் தாயிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் அறுவை சிகிச்சை அறையில் தாய்க்கு தோலுடன் தோல் தொடர்பு வேண்டும் என உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்து ORஇல் பிரசவத்திற்கு முன் பின்பற்ற வேண்டிய செயல்களை பார்ப்போம். அறுவை சிகிச்சை அறையில் தாயின் கைகள் கைப்பலகையில் கட்டப்படலாம். IV வரியுடன் கூடிய கைப்பலகை இடது கையில் கட்ட பரிந்துரைக்கப்படுகிறது. இரத்த அழுத்த கைப்பிடியுடன் சேர்ந்த மற்றொரு பலகை வலது கையில் கட்டப்படும். இந்த நேரங்களில் செவிலியர் உதவியாக இருக்கலாம். அவர் STSக்காக வலது கையை விடுவிக்கலாமா என மருத்துவரிடம் கேட்க வேண்டும். அவர்
STSன் போது தாயின் அந்த கை குழந்தையை பிடிக்க பயன்படும் என்பதை தாய்க்கு உணர்த்த வேண்டும். தாயின் இரத்த அழுத்தத்தை அளவிட ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கும் அவரது கை நீட்டப்படும். அறையின் வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக இருக்க உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். குழந்தையின் வருகைக்கு இந்த வெப்பநிலை சரியாக இருக்கும். தாய் மேல் உள்ளாடை அணியாமல் இருப்பதை செவிலியர் உறுதிப்படுத்த வேண்டும். தாயுடைய ஆடையின் பொத்தான்கள் அவிழ்க்கப்பட்டிருக்க வேண்டும். இதனால் குழந்தையை மார்பின் மீது வைக்க அவரின் ஆடையை கீழே இறக்கி மார்பின் பகுதியை திறக்க எளிதாக இருக்கும். செவிலியர் IV வரிகளின் இடங்களை கவனிக்க வேண்டும். இது அந்த இடங்களில் குழந்தையை வைக்காமல் இருக்க உதவும். இறுதியாக அவள் துணி அணையாடை அல்லது டயப்பர், கதகதப்பான துண்டுகள் மற்றும் போர்வைகளை தயாராக வைத்திருக்க வேண்டும். அவைகள் குழந்தையை சுத்தம் செய்யவும் போர்த்தவும் பயன்படும். அறுவை சிகிச்சை அறையில் தோலுடன் தோல் தொடர்பிற்கான முன்னேற்பாடுகள் இப்பொழுது நிறைவு பெற்றன. அறுவை சிகிச்சை அறையில் தோலுடன் தோல் தொடர்பினை எவ்வாறு தொடங்குவது குறித்து மற்றொரு டுட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.